முந்திரியும் பாதாமும் ஒரே அளவு எடுத்து நல்லா ஊற வச்சிடணும். பாதாமை தோலை உரிச்சிட்டு எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு பனானா கட் பண்ணி வச்சு அதையும் சேர்த்துக்கணும். கொஞ்சமாக சுகர் டேஸ்ட்டுக்காக போட்டுட்டு 1/4 டம்ளர் பால் மிக்ஸ் பண்ணி நல்லா அரைச்சிக்கணும். நான் சாக்கோபார் ரைஸ் தான் பண்ண போகிறேன். அதுக்கான மோல்டை அதில் உள்ள ஸ்டிக்கெல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கணும் நடுவில். நம்ம அதுக்கப்புறம் அரைச்சதை எடுத்துகிட்டு இதில் ஊற்றிடணும். இந்த மோல்டில் ஊற்றிட்டோன்னா 4 ஐஸ் வருது. இதில் 4 இதுலேயும் மோல்டில் ஊற்றிட்டோன்னா இதை கொஞ்சம் நேரத்தில் ஃப்ரீஸ் பண்ணி வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். 4 ஐஸ் இருக்குது. இதில் நல்லா மூடி போட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டு நல்லா ஃப்ரீஸ் பண்ணிடணும். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃப்ரீஸ் ஆகிருக்குதுன்னு. இதை டீமோல்டு பண்ணி எடுத்துக்கணும். இதை இப்படியே சாப்பிடலாம், இதுவே நல்லாயிருக்கும். நான் சாக்லேட் க்ரீமில் டிப் பண்ணி ஆல்மண்டெல்லாம் போட்டிருக்கேன். இது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. 2 ஐஸ் மட்டும் க்ரீமில் சாக்கோ க்ரீமில் போட்டு டிப் பண்ணி எடுத்துட்டேன். எனக்கு லைட் கோட்டிங் இருந்தால் போதும், திக்காலாம் நான் க்ரீம் ரெடி பண்ணலை. இதை மறுபடியும் கொஞ்சம் நேரம் வச்சுட்டோன்னா போதும், அது திக்காயிரும். அப்புறமா நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் வச்சாலும் இந்த மாதிரி மறுபடியும் மெல்ட் ஆயிரும். அதனால் சீக்கிரமாக சாப்பிட்றணும். நான் ஒன்று மட்டும் ரொம்ப நேரம் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தேன். அதுவும் பாக்ஸில் ஒட்டிக்கிச்சு பேக் சைடு. ஆனாலும் ரொம்ப நல்லா இருந்தது, டேஸ்ட் நல்லா இருந்தது. சாக்கோபார் நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம், செம்மையாக இருக்கும்.